ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இட்லி பொடி செய்ய போகிறோம். இட்லி பொடி வீட்டிலே ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது தேவையான பொருட்கள்: ஒரு 10 பல் பூண்டு, 8 வத்தல், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, கடலைப்பருப்பு 1 டம்ளரு, உளுந்து 1 டம்ளரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக வீட்டிலே அரைச்சிடலாம் இட்லி பொடி. பெருங்காயப்பொடி 1 ஸ்பூன், இப்போ வாங்க அதை நல்லா வறுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எட்டு வத்தல் அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க. இன்னைக்கு 8 வத்தலில் கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு. அதை எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 1.5 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். அதையும் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். எண்ணெயிலே தான் வறுக்கணும், அப்போ அது நல்லாயிருக்கும். நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் இட்லி பொடி கடையிலே வாங்க தேவை. பாருங்கள், இந்த நேரத்துக்கு வரும்போது மாற்றிக்கலாம், எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வீட்டில் இட்லி பொடி அணிங்க, கடையிலலாம் வாங்காதீங்க. ஸ்டோர் பண்ணி வச்சா ஒரு வாரத்துக்கு வேணாலும் இருக்கும். பாருங்க, நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு, சேஞ்ச் மாறிடுச்சு உளுந்து. இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். துவரம்பருப்பு சேர்க்குறவங்க சேர்த்துக்கோங்க, நாங்கள் சேர்க்கலை. எதுவும் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு, எண்ணெயிலே வதக்கும். இந்த ஸ்டேஜ் வந்தால் மட்டும் எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். மணக்க இட்லி பொடி சூப்பராக இருக்கும். அதையும் எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் ஒரு 15 பல் பூண்டு, ரச பூண்டு தான் சேர்க்குறோம். அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். லைட்டாக இப்படி உடச்சிங்கனாலே தோல் உரியணும், அந்த அளவுக்கு வரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துக்கலாம். நீங்கள் எப்போனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், இட்லி தோசைக்கு ஏற்றது. நாங்கள் வீட்டிலே தான் ரெடி பண்ணுவோம் இட்லி பொடி. 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். அதே லைட்டாக பொன்னிறமாக வரட்டும். ஏன்னா சிம்மிலே வச்சு செய்யுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்துக்காங்க அது கூட.
நான் சால்ட் உப்பு சேர்த்துருக்கேன். மொறுன்னு வரணும் கருவேப்பிலை. உடைச்சாலே உடையணும் பாருங்கள். சரியாயிடுச்சு எங்களுக்கு. எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கெட்டி பெருங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்க்குறேன். பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி பொடி ரெடி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட்டாக இருங்க, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலே ஒரு இட்லி பொடி ரெடி. இன்ஸ்டன்ட் இட்லி பொடி கொஞ்சம் பொருட்களை வச்சே செஞ்சிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.